கீழடியில் தொல்லியல் அருங்காட்சியகம் அமைக்க மத்திய அரசிற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. அதேபோல அருங்காட்சியக நிதி கையாளுவது பற்றி மத்திய மாநில அரசுகள் 24ஆம் தேதி பதிலளிக்கும் என்கிற அந்த அண்மை செய்தியும் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் சகாய பிரதீபா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சகாய பிரதீபா, உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவு என்ன? கணேஷ், அதாவது சிவகங்கையில் இருக்கக்கூடிய கீழடி பகுதியில் அகழ்வாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களின் அடிப்படையில், அதாவது அந்த பொருட்களை ஆய்வு செய்ததன் அடிப்படையில் அவை ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு பழமையானது என்ற விஷயம் தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் கனிமொழி மதி என்பவர் இந்த பழமையான பொருட்கள் அனைத்தும் தமிழகத்தின் பெருமையை பறைசாற்றும் சாட்சியங்களாக உள்ளன. எனவே இந்த பொருட்களை பெங்களூருக்கு எடுத்துச் செல்லக்கூடாது. மேலும் சிவகங்கையிலேயே, அதாவது கீழடி பகுதியிலேயே அருங்காட்சியகம் அமைத்து இந்த பொருட்களை காட்சிப்படுத்த உத்தரவிட வேண்டும் என வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு இந்த விசாரணைக்கு வந்தபோது, அதாவது இது தொடர்பாக முந்தைய வழக்குகள் விசாரணைக்கு வந்தபோது பெங்களூருவிற்கு இந்த கண்காட்சி மன்னிக்கவும், அதாவது பெங்களூருக்கு இந்த பொருட்களை ஆய்விற்காக எடுத்துச் செல்ல, அதாவது ஒரு சில பொருட்களை மட்டுமே எடுத்துச் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த தகவல் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் அருங்காட்சியகம் அமைப்பது தொடர்பாக மத்திய அரசு, மாநில அரசு என்ன பதிலளிக்கிறது என்று கேட்டனர். அதற்கு தமிழக அரசு தரப்பில் கீழடி பகுதியில் அருங்காட்சியகம் அமைப்பதற்காக 2 ஏக்கர் நிலம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும், தமிழக அரசு அருங்காட்சியகம் அமைப்பதற்கு தமிழக அரசு தரப்பில் எவ்வித பிரச்சனையும் இல்லை என ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் தொல்லியல் துறை தரப்பில் உங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை உண்டா என கேள்வி எழுப்பினர். அதற்கு தொல்லியல் துறை தரப்பிலும் சிவகங்கை பகுதியில், அதாவது கீழடி பகுதியில் அருங்காட்சியகம் அமைப்பதற்கு தங்களது தரப்பில் எந்தவித ஆட்சேபனையும் இல்லை, தங்களுக்கும் சம்மதமே என ஒப்புதல் தெரிவித்தனர். இதையடுத்து கீழடி பகுதியில் அருங்காட்சியகம் அமைக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். முதல்கட்டமாக அதற்கான பணிகளை தொடங்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். கணேஷ், சகாய பிரதிபா, இது சம்பந்தமாக தமிழக அரசின் சார்பில் அருங்காட்சியகம் அமைக்க 2 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பதில் மனு தாக்கல் பற்றிய விவரங்களை சொல்லுங்கள். கணேஷ், அதாவது வழக்கு விசாரணையின் போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இது தொடர்பான விவரங்களை தெரிவித்தார். அதாவது தமிழர்களின் பாரம்பரியங்களை காப்பதில் தங்களுக்கும் அக்கறை உள்ளது. எனவே கீழடியில் அருங்காட்சியகம் அமைப்பது தொடர்பாக இதற்கு முன்பாக விசாரணைக்கு வந்த போதுமே அதனை கருத்தில் கொண்டு 2 ஏக்கர் நிலம் நாங்கள் அருங்காட்சியகம் அமைப்பதற்காக என ஒதுக்கி அவர்களிடம் அளித்திருக்கிறோம். அவர்கள் ஒரு சில விஷயங்கள், அதாவது ஒரு சில கூடுதல் வசதிகள் தேவை என கூறியிருக்கிறார்கள். அதனை செய்யவும் தமிழக அரசு தயாராக உள்ளது. மேலும் இதற்கான நிதி ஒதுக்கீடு, அதாவது அருங்காட்சியகம் அமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடு என்பது விதிப்படி தொல்லியல் துறை தரப்பிலேயே வழங்கப்பட வேண்டும் என்ற வாதத்தை முன்வைத்தார். பின்னர் தொல்லியல் துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் மாநில அரசின் பங்கும் அதில் இருக்க வேண்டும் என தெரிவித்தனர். இதையடுத்து அருங்காட்சியகம் அமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான விவரங்களை அதாவது பதிலாக அளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். கணேஷ், இந்த வழக்கின் பின்னணி பற்றி சொல்லுங்கள். இந்த வழக்கை தொடர்ந்தவர் யார்? அந்த வழக்கை தொடர்ந்த போது அந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருந்தார்? அது பற்றி எல்லாம் விரிவாக சொல்லுங்கள். கணேஷ், அதாவது சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் கனிமொழி மதி என்பவர் இந்த வழக்கினை தொடர்ந்திருந்தார். அவரது தனது மனுவில் தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களில் மதுரையும் ஒன்று. அந்த அடிப்படையில் கீழடி நகரத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வின் மூலம் அந்த பகுதியில் சுமார் 5300 பழம்பெரும் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. அந்த பொருட்களில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் உள்ளன. சுமார் 110 ஏக்கர் அளவில் இதற்கான சான்றுகள் புதைந்திருக்கும் நிலையில் சுமார் 1 ஏக்கர் அளவில் தான் அந்த ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அதாவது அந்த அகழ்வாய்வில் சேகரிக்கப்பட்ட பொருட்களை தொல்லியல் துறையினர் பெங்களூர் எடுத்து சென்று காட்சிப்படுத்தப்பட உள்ளனர். அதோடு எனவே அந்த தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் இருக்கக்கூடிய அந்த அகழ்வாய்வில் கிடைத்த பொருட்களை பெங்களூருக்கு கொண்டு செல்லாமல் தமிழகத்தில், அதாவது கீழடி பகுதியிலேயே ஒரு அருங்காட்சியகத்தை அமைத்து காட்சிப்படுத்த உத்தரவிட வேண்டும் என அவர் மனுவில் கூறியிருந்தார். இதற்கு முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுது முதல் கட்டமாக அந்த அகழ்வாய்வில் கிடைத்த பொருட்களை பெங்களூருக்கு எடுத்துச் செல்ல தடை விதித்தனர். அதனைத் தொடர்ந்து அரசு தரப்பில், அதாவது கார்பன் சோதனைக்காக அந்த பொருட்கள் எவ்வளவு காலம் பழமையானது என்பதை அறிய கார்பன் சோதனை மேற்கொள்ள வேண்டும். எனவே அந்த சோதனைக்கு பொருட்களை எடுத்துச் செல்ல அனுமதி அளிக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்தனர். அதனைத் தொடர்ந்து அந்த சோதனைக்காக மட்டும் ஒரு சில பொருட்களை எடுத்துச் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மேற்கொண்ட, அதாவது அந்த கார்பன் சோதனையின் மூலம் அங்கு கிடைத்த பொருட்கள் சுமார் 2000 ஆண்டுகள் பழமையானவை என்பது தெரிய வந்தது. அவரது மனுவில் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் 2. 1, அந்த பொருட்களை, அகழ்வாய்வில் கிடைத்த பொருட்களை பெங்களூருக்கு எடுத்துச் செல்லக்கூடாது. மற்றொன்று,
கீழடி பகுதியிலேயே ஒரு அருங்காட்சியகத்தை அமைத்து பொருட்களை காட்சிப்படுத்த வேண்டும். ஆக அவருடைய முதல் கோரிக்கை ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட நிலையில் தற்போது இந்த இரண்டாவது கோரிக்கையும் நிறைவேறும் வகையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கணேஷ்.